சரிம்மா. ஏன்னா டைம் ஆயிட்டே இருக்கு. நம்ம வெயிட் பண்ணா அப்புறம் ஃபுல்லா பார்க்க முடியாது கிளாஸ். அதனால தான். சரி, ஓகே. மத்தவங்களுக்குலாம் கிளியராம்மா? ஓகேடா. சரி. இப்ப நம்ம வந்து பேஸ்ட் ஆன் சைஸ் பார்த்தோம் இல்லையா? சைஸ வச்சு கம்ப்யூட்டர வந்து பிரிச்சிருக்காங்க. அதுல என்னென்ன டைப்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, சூப்பர் கம்ப்யூட்டர் பார்த்தோம், மினி ஃப்ரேம், மினி பார்த்தோம், அதுக்கப்புறம் மைக்ரோ கம்ப்யூட்டர் பார்த்தோம். ஓகே. இதுல சூப்பர் ஃப்ரேம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதோ இங்க பிக்சர் தெரியுது இல்லையா? இந்த மாதிரிதான் இருக்கும். இது என்ன அப்படின்னா, இது மேக்சிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சர்வரா யூஸ் பண்ணுவாங்க. அக்கா அது என்னக்கா சர்வர் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. ஆஹ் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சர்வர் அப்படின்றது என்ன அப்படின்னா, உம் ஹோட்டல்ல நம்ம சாப்பிட போனோம் அப்படின்னா, அங்க ஒருத்தர் சர்வர் இருப்பார் இல்லையா? அவர் என்ன பண்ணுவாருன்னா, நம்ம உட்காந்துட்டு அவங்கள்ட்ட ஆர்டர் கேட்டோம், சாரி ஆர்டர் கொடுத்தோம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க? கிச்சன்ல ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, நம்ம என்ன ஃபுட்டு கேக்குறோமோ அத போயிட்டு அங்க இருந்து எடுத்துட்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. இவர் அந்த என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம ஹியூமன் பீயிங்க்கு என்ன தேவையோ அந்த டேட்டாவை மட்டும் போயிட்டு எடுத்துட்டு வந்து தராரு இல்லையா? அதுதான் என்ன அப்படின்னா இந்த சர்வர். இந்த சர்வர்ல எல்லா டேட்டாவுமே ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எதை கேக்குறோமோ அந்த டேட்டாவை மட்டும் எடுத்து நமக்கு கொடுக்கும். ஓகேவா? புரியுதா சர்வர்னா என்னன்னு சொல்லிட்டு? ஓகேடா. சர்வர் அப்படின்றது ஒண்ணும் இல்ல. பீப்புளுக்கு எது நீடடோ அதை மட்டும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கறது. நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் இதுல சொல்லணும், கம்ப்யூட்டர்லயே ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா கூகுள் எடுத்துக்கலாம். கூகுள்ல நம்ம என்ன பண்ணுவோம், ஏதோ சம்திங் ஒரு கேம்னு டைப் பண்ணி நம்ம சர்ச் பண்றோம் அப்படின்னா அது என்ன பண்ணும், அந்த கேம்னு அந்த சர்வர்ல ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி லோட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த கேம்னு வர வேர்டு எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஆம், நம்ம வந்து ஒரு கேம் ரெண்டு கேம் கிடையாது, இந்த இதுல கம்ப்யூட்டர்ல நிறைய கேம்ஸ் இருக்கு இல்லையா? சோ இந்த கேம் ஓரியன்டா என்னென்ன அதுல ப்ரோக்ராம்ஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு எடுத்துட்டு வந்து அது டிஸ்ப்ளே பண்ணும். அதுதான் என்ன அப்படின்னா சர்வர். சோ அந்த மாதிரி உள்ளதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இது மேக்சிமம் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா பெரிய பெரிய கம்பெனிஸ், அமேசான், கூகுள், இந்த மாதிரி பெரிய கம்பெனி எல்லாம் இருக்கு இல்லையா? அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் மேம் நம்மளா யூஸ் பண்ண முடியாதா? நம்மளா இது நம்ம நார்மல் இதுக்கு யூஸ் பண்ண கூடாதா அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம். பட் இதுல வந்து லாட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். நமக்கு அவ்வளோ பெரிய நீடட் தேவை இல்லை. ஓகேவா? ஏன்னா நம்ம வந்து அவ்வளோ பெரிய கம்பெனி வச்சு நம்ம நடத்தல. நார்மலா நம்ம யூஸ் பண்றது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டேட்டாஸ் தான். மேக்சிமம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம எடுக்கிற போட்டோஸை சேவ் பண்ணி வைப்போம். ஏதாவது ஒரு சில ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் இந்த மாதிரி நம்ம கொஞ்சமா தான் சேவ் பண்ணி வைப்போம். ஸோ அவங்களுக்குலாம் இது நீடடா அப்படின்னா அது அவங்களுக்கு தேவையில்லை. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இதே இந்த சர்வர்ல நம்மளும் அமௌண்ட் பே பண்ணிட்டு அதுல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் நம்ம வாங்கிக்கலாம். என்னட்ட வந்து நிறைய டேட்டா இருக்கு, நான் அதை உங்க இதோட அந்த கிளவுட் சொல்லுவாங்க இல்லையா, உங்களோட ஸ்பேஸ்ல வந்து நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கெல்லாமும் இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப நமக்கு வந்து ஃப்ரீயா என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த மெயில் ஐடியில நமக்கு ஃப்ரீயா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 16 GB வரைக்கும் ஃப்ரீ ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அது பாத்திருக்கீங்களாடா? மெயில் ஐடி எல்லாம் ஓபன் பண்ணிருக்கீங்களா? மெயில் ஐடி ஓபன் பண்ணதில்ல. ஓகே. நான் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து எப்படி மெயில் ஐடி ஓபன் பண்றது, அதுல நம்ம ஓபன் பண்ணா நமக்கு ஃப்ரீயா வந்து எவ்வளோ ஜிபி வந்து நமக்கு அவங்க குடுக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகேவா? இப்ப ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்றோம் அப்படின்னா அந்த கம்பெனி சைட்ல இருந்து நமக்கு ஒரு 16 GB கிட்ட ஃப்ரீயா ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. நம்ம அதுல வந்து நம்மளோட போட்டோஸ் எல்லாமே நம்ம டிரைவ்ல போட்டு வைப்போம் இல்லையா? நம்ம வந்து டிரைவ்ல வந்து போட்டோ சேவ் பண்ணி வச்சுப்போம், நம்மளோட இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட் சேவ் பண்ணி வச்சுப்போம். அதெல்லாம் எங்க இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி சூப்பர் கம்ப்யூட்டர்ல தான் போயிட்டு சேவ் ஆகும். ஆக்சுவலா இது வந்து அந்த கூகுள் கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சிஸ்டம் இது. நம்ம கொடுக்குற டேட்டாஸ் எல்லாமுமே இதுலதான் போயிட்டு ஸ்டோர் ஆகும். ஓகேவா? அதுதான் என்ன அப்படின்னா சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகே. மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர் அப்படின்றது இது ரெண்டும் சேம் தான், ஒரே மாதிரி ஒரே ப்ராசஸ்க்காக உள்ளதுதான். பட் வந்து லுக் வைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ஆகும். இது சூப்பர் கம்ப்யூட்டர்ன்றது ஸ்பீடாவும் இருக்கும், பார்க்க வந்து டிஜிட்டல் ஓரியன்டா இருக்கும்.
பட் மினி ஃப்ரேம் அப்படின்றது இது வந்து ஒரு ஸ்லேட் மாதிரி, ஒரு பெரிய அந்த பேக்கரியில எல்லாம் பாத்திருக்கீங்களா, ஒரு ஓவன் மாதிரி இருக்கும். அதுக்குள்ளார நம்ம ஒரு ட்ரே வச்சுட்டு கேக் எதுவும் பேக் பண்ணணும் அப்படின்னா ஒரு ட்ரேல பேக் அந்த இது மோல்ட்ல ஊத்திட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ட்ரே மாதிரி உள்ளார வச்சு அனுப்பிச்சு விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த மினி ஃப்ரேம் கம்ப்யூட்டர் இருக்கும். இதுவும் சேம் எதே மாதிரினா சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி தான், ப்ராசஸ் எல்லாமும் அதே தான். பட் ஆனா லுக் வைஸ் வெளியில எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு ஓவன் மாதிரி இருக்கும். இது அந்த மாதிரி ஓவன் மாதிரி இருக்காது சூப்பர் கம்ப்யூட்டர். ஓகேவா? சரி. மினி கம்ப்யூட்டர் அப்படின்றது இப்ப அது மேக்சிமம் யூஸ் பண்றாங்களா அப்படின்னா அது கொஞ்சம் ரேர். இது வந்து கொஞ்சம் ஓல்டு மாடல் மினி கம்ப்யூட்டர் அப்படின்றது. இப்ப நம்ம எல்லாருமே எது யூஸ் பண்றோம் அப்படின்னா மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் யூஸ் பண்றோம். இந்த மினி கம்ப்யூட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா சேமஸ் இதே ஃபார்மேட்ல தான் இருக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா கம்ப்யூட்டர் லேப்டாப் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் இருக்கும். பட் ஆனா பிளாட்ஃபார்ம் வந்து வேறையா இருக்கும். பிளாட்ஃபார்ம்னா என்னக்கா அப்படின்னா ஓஎஸ் சொல்லுவாங்க. இப்ப நம்ம வந்து ஆண்ட்ராய்ட் போன் யூஸ் பண்றோம். ஆண்ட்ராய்ட் போனுக்கு அதுல யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா வேற மாதிரி இருக்கும். ஐபோன் யூஸ் பண்றாங்கன்னா அதுல யூஸ் பண்ற அந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். ஸோ போனுக்கே 2 டைப்ல இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்ட் போன் இருக்கு, ஐபோன் இருக்கு. ஏன் நான் உங்களுக்கு போன் எக்ஸாம்பிளா சொல்றேன்னா இது சொன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் உள்ளது ஈஸியா புரியும். அதுக்காக நான் வந்து உங்களுக்கு போன்ல உள்ளது சொல்றேன். சரியா? ஓகே. போன்ல 2 டைப்ல மேக்ஸிமம் மெஜாரிட்டியா இது 2 தான் இருக்கு. ஒரு சில கம்ப்யூட்டர்ல வேற லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனா மேஜரா நம்ம பாப்புலரா உள்ளது எல்லாமே என்ன அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஒண்ணு, ஐபோன் ஒண்ணு. ஓகேவா? ஐபோன்றது அவங்க தனியா கிரியேட் பண்ணி வச்சிருக்க அந்த ஒரு ஓஎஸ். ஸோ அதை யூஸ் பண்ணி அவங்க மொபைல் போன்ஸ்ல மட்டும்தான் அதை நம்மளாட்டி யூஸ் பண்ண முடியும். ரிமைனிங் உள்ள போன்ல நம்மளாட்டி அதை யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த சிஸ்டம்க்கும் மினி கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, இந்த சிஸ்டம்க்கும் அதே மாதிரி தனியா ஓஎஸ் இருக்கும். இப்ப நம்ம யூஸ் பண்ற மாதிரி அதுல ஓஎஸ் இருக்காது. இது வந்து பழசு. ஏன் இப்ப அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி உள்ள ஓஎஸ் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். ஸோ ஹியூமன் பீங் நம்ம வந்து கொஞ்சம் ஈஸியா அக்சஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணிட்டே போகணும் அப்படின்றதுனால இது இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. எங்கேயாவது ரேரா ஒரு சில ஆபீஸ்ல இருக்கலாம், வீட்ல எல்லாம் இது இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஓகேவா? சரி. மேக்சிமம் ஐடி கம்பெனி சைடு அந்த சைட்ல இது மாதிரி இருக்கலாம், ப்ரோக்ராமிங்காக யூஸ் பண்றதுக்காக இருக்கலாம் மேக்சிமம். பட் இங்க நார்மலா பாப்புலரா இருக்கா அப்படின்னா அது கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே யூஸ் பண்றது என்ன அப்படின்னா இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகேவா? அந்த மைக்ரோ கம்ப்யூட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சிஸ்டம், லேப்டாப் இது எல்லாமே என்ன அப்படின்னா மைக்ரோ பேஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மைக்ரோனா என்னமா தெரியுமா? வாட் இஸ் மைக்ரோ? ரொம்ப மைனூட்டா இருக்கும். அதுல உள்ள சிப்புன்னு சொல்லுவாங்க. சிப்புன்றது ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அது பண்ற ப்ராசஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கும். ஒண்ணும் இல்ல, நம்ம போன்ல வந்து மெமரி கார்டு போடுவோம். அது பார்க்க எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியா இருக்கும். இல்ல சிம் கார்டு போடுறோம், அதுவும் எப்படி இருக்கும்? ரொம்ப குட்டியா இருக்கும். ஆனா அது பண்ற ப்ராசஸ் வந்து எக்கச்சக்கம். அந்த குட்டியா போடுற சிம் கார்டு மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா கால் பண்ணி பேசுறோம், நமக்கு இன்டர்நெட் கிடைக்குது. அந்த இன்டர்நெட் கிடைக்கிறதுனாலதான் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், இவ்வளோ ப்ராசஸ் பண்றோம். நம்ம வந்து நெட்டை யூஸ் பண்ணி தான் இப்ப இந்த ஆன்லைன் கிளாஸ் கூட என்ன பண்றோம், அந்த குட்டி சிம் கார்டுல கிடைக்கிற நெட்டை வச்சுதான் நம்ம இவ்வளோ ப்ராசஸ் பண்றோம். சேம் அதே மாதிரி குட்டி சிப் மாதிரியே இந்த சிஸ்டம்லயும் இருக்கும். ஓகேவா? அந்த சிப் மூலமா தான் இந்த சிஸ்டம் ஃபுல்லாவே ப்ராசஸ் ஆகுது, ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே? சரி. அதனாலதான் இந்த மைக்ரோ அப்படின்றது ரொம்ப மைனூட்டா உள்ளது. அதை பேஸ் பண்ணி யூஸ் பண்றதுதான் இந்த மைக்ரோ கம்ப்யூட்டர். ஓகேவா? சரி. இப்ப அட்வான்ஸ் லெவல்ல பாக்குறோம் அப்படின்னா இப்ப நம்ம வந்து மேக்சிமம் யூஸ் பண்றது லேப்டாப் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு மேலையும் குட்டி குட்டியா இப்ப என்ன வந்துருச்சு, சிஸ்டம் பேஸ் தான். ஆனா அதுவே ரொம்ப குட்டியா கைக்கு அடக்கமாலாம் வந்துருச்சு. ஆனா அது வந்து என்னது, சேம் லேப்டாப் தான். ஆனா பார்க்க எப்படி இருக்கும், சின்னதா நம்ம போன் வச்சிருக்க மாதிரியே தான் இருக்கும். அந்த அளவுக்கு டெக்னாலஜி வந்து இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி மாறிட்டே இருக்கு. ஓகே. நமக்கு பேஸ்ட் ஆன் சைஸ்ல இந்த 4 டைப் தான் இருக்கு. இது எக்ஸ்ட்ரா ஒன்று இது என்ன அப்படின்னா எம்பெடட் கம்ப்யூட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா இதுல டிஸ்பிளே மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. இது என்ன ப்ராசஸ் பண்ணும் அப்படின்னா எம்பெடட் அப்படின்றது நம்ம கொடுக்குற லாங்குவேஜ வேற லாங்குவேஜா கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்றது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ரா டேட்டாவை கொடுத்தோம்னா ப்ராசஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் கொடுக்குது இல்லையா,
அதே மாதிரிதான் இதுவும். பட் இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு புரியாத லாங்குவேஜ்ல மாத்தி கொடுக்கும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஹேக்கிங்லாம் தெரியுமாம்மா? ஹேக் பண்ணுவாங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு டேட்டா சென்ட் பண்றோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நம்ம யாருக்காச்சும் ஒரு அமௌண்ட் சென்ட் பண்றோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் டைரக்டா அந்த பர்சனுக்கு போகாம இன்பிட்வீன்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த டேட்டா சாரி அந்த அமௌண்ட்டை அவங்க எடுத்துப்பாங்க, அவங்க அக்கௌண்ட்டுக்கு வர மாதிரி மாத்திப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம ஸ்கம் பண்ணுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஆக்சுவலா இப்ப நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா நம்ம நார்மலா ரொம்ப பெரிய பெரிய லெவல்ல போக வேண்டாம், அது நமக்கு கொஞ்சம் புரியாது. நான் சும்மா சிம்பிளாவே சொல்றேன். நான் இப்ப வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போடுறேன் அப்படின்னா இந்த ஹாய்ன்ற மெசேஜ தேர்ட் பர்சன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்க்ளூட் அவங்க அவங்க வந்து இடையில இருக்காங்க அப்படின்னா இதுல பென்சில் எதுவும் இருக்கா டிரா பண்ற மாதிரி? ஓகே. இப்ப ஏ அப்படின்னு சொல்லி ஒரு பர்சன் இருக்காங்க, இங்க பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் இருக்காங்க. ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஏ அப்படின்ற ஒரு மிஷின், அதாவது ஏ அப்படின்ற போன்ல இருந்து பி அப்படின்ற என் ஃப்ரெண்டோட போனுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஹாய்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ நான் அனுப்புறேன். சரியா? இன்பிட்வீன்ல தேர்ட் பார்ட்டி சின்னு ஒரு பர்சன் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இங்க இருந்து நான் ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புறத இவங்க அதை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்துட்டு ஓகே வெறும் ஹாய் தான் இருக்கா அப்படின்னு நீ அப்படியே போயிடு. இல்ல நான் ஏதாவது இம்பார்ட்டன்டான ஏதாவது நான் ஒர்க் பண்ற இந்த கம்பெனியோட டேட்டாஸ் எதுவும் நான் சென்ட் பண்றேன் அப்படின்னா அது இவங்களுக்கு நீடடா இருந்துச்சுன்னா ஓபன் பண்ணி பார்த்துட்டு இல்ல ஏதாவது கொலாப்ஸ் பண்ணி விடணும் அப்படின்னா இந்த சீன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நான் அனுப்பிச்சிருக்க டேட்டாவை எடுத்து இவங்க ஓபன் பண்ணிட்டு அவங்க வந்து மாத்தி வைக்க கூட சான்ஸ் இருக்கு. இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஹாய்னு அனுப்புறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஹாயை வந்து எரேஸ் பண்ணிட்டு அதுக்கு பதில் என்ன பண்ணலாம் வேற ஏதாவது திட்டுற மாதிரி அவங்கள வந்து வேற ஏதாவது திட்டுற மாதிரி மெசேஜ் வந்து இவங்க சி அப்படின்ற பர்சன் வந்து அனுப்பிச்சு வைக்கலாம். இது எல்லாருக்குமே நடக்குமா அப்படின்னா நமக்கெல்லாம் இல்லது, சும்மா நம்ம நார்மலா மெசேஜ் பண்ணிக்கிறோம். இது வந்து எங்க அப்படின்னா ஹை அபிஷியலா உள்ளது, அதாவது பெரிய 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 ஆளுங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து எதுவும் மெசேஜ் பண்றாங்க இம்பார்ட்டன்டான டேட்டாஸ் எதுவும் சென்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரி இடத்துலதான் இதெல்லாம் நடக்கும். சோ அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது. நம்ம சென்ட் பண்ற டேட்டாவை இந்த சீன்ற தேர்ட் பர்சன் பார்க்க கூடாது, அவங்க எடுத்து அதை சேஞ்ச் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக உள்ளதுதான் என்ன அப்படின்னா எம்பர்டர்ட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னா நான் இப்ப ஹாய்னு அனுப்பிச்சிருக்கேன்னா இங்க இருந்து அந்த டேட்டா போகும்போது எப்படி இருக்கும்னா ஹாய்ன்னு இருக்காது, ஏதாவது 3 4 இல்ல 3 6 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரா தான் இருக்கும். இப்ப சி அப்படின்ற பர்சன் அதை வியூ பண்ணி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படி தெரியும் 36ன்னு ஒரு நம்பர் தான் தெரியும். அந்த 36 என்னன்றது அவங்களுக்கே தெரியாது. இங்க இருந்து டிராவல் ஆகும்போது 36லயே டிராவல் ஆகும். அகைன் இங்க போயிட்டு பி அப்படின்ற அந்த போனை ரீச் ஆகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னா சேம் ஒரிஜினல் ஃபார்மேட் அதே ஹாய் அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகேவா? இப்ப நான் வந்து ஏ அப்படின்ற பர்சன் ஹாய்ன்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறாங்க, இங்க இருந்து போகும்போது ஹாய்ன்னு போகும். இங்க நடுவுல என்ன பண்ணும் அப்படின்னா 36ன்னு அது மாறிடும். யாருக்குமே தெரியாத மாதிரி யார் எடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு 36 தான் இருக்கும். ஓகே, இப்ப நான் வந்து சும்மா ஹாய் அப்படின்றதுக்கு 36 சொல்றேன். இதுதான் இருக்குமானா அதெல்லாம் கிடையாது. இது நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இது ஒரு வேற ஒரு ஃபார்மேட்ல மாறிடும். இது இங்க பிக்கு போகும்போது அகைன் சேம் அதே மாதிரி ஹாய்னே இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி ஒரிஜினல் டேட்டாவை வேற ஃபார்மேட்ல கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு சென்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் என்ன அப்படின்னா எம்பர்டட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? புரிஞ்சுச்சாமா? ஓகேடா. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஓகே, அனலாக் டிஜிட்டல் ஹைபிரிட் எப்படின்னா என்னன்னு பார்க்கலாமா? அடுத்தது இது எது எது என்ன அப்படின்னா மெக்கானிசம் பேஸ் பண்ணி இருக்கும். நான் உங்களுக்கு இது நார்மலாவே சொல்லட்டுமா இல்ல அதே மாதிரி பிக்சர் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணுமாட்டா? எப்படி வேணும்னு சொல்லுங்க, நான் அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.
ஓகேடா. குட்மா. ஓகே. இந்த பிக்சர் வேவ் ஆகுதாம்மா? ம். ஓகேடா. சரி. இப்ப நம்ம அடுத்து மெக்கானிசம் பேஸ் பண்ணி 3 கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னு டைப் சொல்லியிருந்தோம் இல்லையா? அது என்னென்ன இருக்கு அப்படின்னா, ஒண்ணு அனலாக், இன்னொன்னு டிஜிட்டல், தேர்ட் ஒன் ஹைபிரிட். ஓகே. அனலாக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆம், உங்களுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்றது கம்ப்யூட்டரை எதுலயா போய் வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கிடையாது. அனலாக் அப்படின்றது ஒரு மெக்கானிசம். அதை பேஸ் பண்ண கம்ப்யூட்டரை நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, பைக்ல இருக்கும் இல்லையா? பைக்ல வந்து அம்மீட்டர் இருக்கும், பாத்திருக்கீங்களா? நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னு சொல்லிட்டு அதுல அந்த ஒரு நொடிமுள் இதே மாதிரி ஒரு முள்ளு வந்து காட்டும், பாத்திருக்கீங்களா? இப்ப இதுல வந்து ஹாஸ்பிட்டல் போனீங்க அப்படின்னா அந்த தெர்மோமீட்டர் மாதிரி ஒண்ணு இருக்கும். சாரி, தெர்மோமீட்டர் இல்ல, நமக்கு வந்து அந்த பிரஷர் பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு ஒரு இதே மாதிரி சேம் அந்த ஒரு நடுவுல ஒரு பாதரசம் மாதிரி இருக்கும். அது வந்து பம்ப் ஆகும் மேல. நமக்கு எந்த அளவுக்கு பிபி இருக்கோ அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும், மேல பம்ப் ஆயிட்டு கீழே திரும்ப அகைன் இறங்கும். அந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். வேற எது இல்லாம இந்த மாதிரிலாம் யூஸ் பண்றாங்க? வேற இதுல வெயிட் பாக்குறதுல இருக்குமா? இப்ப உள்ள வெயிட் எல்லாம் எப்படி வந்துருச்சு, டிஜிட்டலா வந்துருச்சு. நமக்கு வந்து நம்பர்ஸா வந்து வியூ ஆகும். முன்னாடி உள்ளதெல்லாம் எப்படி இருக்கும்? முன்னாடி வெயிட் பாக்குறோம் அப்படின்னா அதே மாதிரி முள்ளு என்ன பண்ணும், மூவ் பண்ணி எவ்வளவு வெயிட்டோ அந்த இடத்துல போயிட்டு நிக்கும். பாத்திருக்கீங்களா? அது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனலாக் கம்ப்யூட்டர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வேற ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லுங்கடா. வேற ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சொல்லலாம்டா. குட். அதுல வந்து கரண்ட் மிஷின் மெஷர்மென்ட் பண்ணும்போது அதுல என்ன பண்ணும், நம்ம எவ்வளவு அளவுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அதுல இருந்து ரேடியேஷன் காட்டும். குட். வேற மத்தவங்கள யாரும் பேசலையா? ஒரு ஆள் காணும், லெஃப்ட் ஆயாச்சா? நெட் கிடைக்கலனாலே அதனால போயிட்டா போல. சரி, ஓகே. இதே மாதிரி நிறைய இடத்துல வந்து இந்த அனலாக் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுவோம். இப்ப அது ரேண்டமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னா கிடையாது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஓல்ட் ஆயிடுச்சு. இப்ப எல்லாமே அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இப்ப பைக்லயுமே கூட என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அம்மீட்டர் யூஸ் பண்ணி அந்த ரேடியேஷன் காட்டாம என்ன பண்ணியாச்சு, டிஜிட்டலா மாறியாச்சு. அதுல என்ன பண்ணும் அப்படின்னா இப்பயும் நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்னு சொல்லிட்டு நம்பர்ஸ்ல காட்டுற மாதிரி கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஓகேவா? எவ்வளவு ஸ்பீட்ல போறோம். இப்ப சார்ஜ் பைக்ல எல்லாம் என்ன பண்ணுவோம், எவ்வளவு ஸ்பீட்ல போறோம், அதுல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, இப்ப டைம் என்னன்ற முதற்கொண்டு அது டிஜிட்டலா மாத்திட்டாங்க. ஓகே. இது அனலாக் கம்ப்யூட்டர்.
அடுத்து டிஜிட்டல் கம்ப்யூட்டர் அப்படின்றது இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் சொல்லலாம். இப்ப சொன்னேன் இல்லையா, நம்பர்ஸ் தான் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் மிஷினுமே இப்ப எப்படி ஆயிடுச்சு, நம்ம ஏறி நின்னோம்னா முன்னாடி மாதிரி முள்ளுலாம் மூவ் ஆகுறதெல்லாம் கிடையாது. டைரக்டா நம்ம ஏறி நின்னோன்னா எவ்வளவு வெயிட் இருக்கோமோ அந்த அக்யூரேட்டான நம்பர் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி உள்ளது எல்லாமே என்ன சொல்லுவோம் அப்படின்னா டிஜிட்டல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா ஹைபிரிட் கம்ப்யூட்டர். ஹைபிரிட் அப்படின்றது டிஜிட்டலும் அனலாகும் கம்பைன் பண்ணதுதான் என்ன அப்படின்னா ஹைபிரிட் சொல்லுவாங்க. இதுல வந்து அனலாகுமே கம்பைன் பண்ணிருப்பாங்க, டிஜிட்டலுமே கம்பைன் பண்ணிருப்பாங்க. அதுதான் வந்து ஹைபிரிட் சொல்லுவோம். அக்கா இது பண்ணா பார்க்க வெறும் இந்த நம்பர்ஸ் மட்டும் தானே வருது, நம்பர்ஸ் வந்தா டிஜிட்டல் தானே சொன்னீங்க, இதுல எங்க இருக்கு அனலாக் அப்படின்னா, நம்ம இது வந்து என்னன்னா பெட்ரோல் பங்க். ஓகேவா, இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பெட்ரோல் என்ன பண்ணிடும், அவங்க பைக்குக்கு ஃபில் ஆயிடும். அது ஃபில் ஆக பின்னாடி வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதே மாதிரி அனலாக் மிஷின் வந்து பின்னாடி வந்து இன்சர்ட் பண்ணிருப்பாங்க. அது வந்து அதோட லெவல் குறைய குறையதான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இங்க டிஸ்பிளேல நமக்கு இந்த டிஜிட்டல் வந்து வியூ ஆகும். பட் பேக் சைட்ல பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அனலாக் கம்ப்யூட்டர் தான் ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ ரெண்டும் கம்பைன் பண்ணதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைபிரிட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, புரியுதாமா? ஓகேடா. ஹைபிரிட் கம்ப்யூட்டர் அப்படின்றது அனலாகும் டிஜிட்டலும் கம்பைன் பண்ணதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஹைபிரிட்னு சொல்லுவோம். இதுல பார்க்க டிஸ்பிளேல வெறும் நம்பர்ஸ் மட்டும்தான் வருது. நம்பர்ஸ் வந்தா நீங்க வந்து டிஜிட்டல் தானே சொன்னீங்க அப்படின்னா இது நமக்கு டிஸ்பிளேல டிஜிட்டலா வியூ ஆகுது. பட் பேக் சைட்ல என்ன ஆகுது அப்படின்னா இந்த அனலாக் கம்ப்யூட்டர் ரன் ஆயிட்டு இருக்கு. அது எப்படிக்கா ரன் ஆகுது அப்படின்னா இப்போ இவங்களுக்கு இவ்வளவு பெட்ரோல் போடணும், எனக்கு 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்க, எனக்கு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்கன்னா நம்ம இதுல உள்ள கீபேட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த நம்பர்ஸை அவங்க டைப் பண்ணுவாங்க. பட் பேக் சைட்ல என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ பெட்ரோல் இப்ப 100 ரூபா அப்படின்னா நம்ம 100 ரூபாய்க்கு பெட்ரோல் எடுக்கிறோம் அப்படின்னா அத இந்த அனலாக் கம்ப்யூட்டர் தான் பம்ப் பண்ணி நமக்கு கொடுக்கும். ஓகேவா, சோ இந்த லெவல் தான், இதுக்கு மேல போக கூடாது, இவ்வளவு ப்ரெஷர்ல போகணும். நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஹை ஸ்பீட்ல ஹை ப்ரெஷர்ல வந்து நமக்கு விழுகுது இல்ல, அது எல்லாமே அந்த ப்ராசஸ் எல்லாமே பண்றது எது அப்படின்னா இந்த அனலாக் கம்ப்யூட்டர் தான் பேக்ரவுண்ட்ல ப்ராசஸ் ஆகுது. பட் நமக்கு டிஸ்பிளேல எது இருக்கு அப்படின்னா டிஜிட்டல் கம்ப்யூட்டர் தான் நமக்கு டிஸ்பிளேல இருக்கு. ஓகேவா, சோ இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர்ன்றது ரெண்டுமே அனலாகும் டிஜிட்டலும் கம்பைன் பண்ணி பண்றதுதான் இந்த ஹைபிரிட் கம்ப்யூட்டர். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட் என்ன இருக்கு, தேர்ட் ஒன். ஓகே, பேஸ்ட் ஆன் பர்பஸ். பர்பஸ் பேஸ் பண்ணி உள்ள கம்ப்யூட்டர் என்னென்ன இருக்கு அப்படின்னா ஜெனரல் பர்பஸ்க்கு ஒண்ணு இருக்கு, ஸ்பெஷல் பர்பஸ்க்காக ஒண்ணு இருக்கு. அது என்னென்னு பாத்துருவோமா? Based on purpose computer. ஓகே, இந்த இமேஜ் வியூ ஆகுதாமா? ஓகேடா. ஜெனரல் பர்பஸ்க்காக உள்ள கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னா நார்மலா நம்ம யூஸ் பண்ற சேம் இந்த கம்ப்யூட்டர் தான். இது ஜெனரல் பர்பஸ்க்காக எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னா மேக்சிமம் இந்த நம்ம யூஸ் பண்றது வேற, நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் இது வேற. காமன் பீப்புள் வந்து யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா, ஜென்ரலா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ப்ரௌசிங் சென்டர்ல உள்ள சிஸ்டம் வந்து ஆனா நம்ம யூஸ் பண்றதுதான். பட் அங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எல்லாருமே காமனா வந்து யூஸ் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கும். இது ஜஸ்ட் பர்பஸ்க்கு ஏத்த மாதிரி உள்ள பேஸ் பண்ண கம்ப்யூட்டர்.
பட் இங்க உள்ள கம்ப்யூட்டரும் நம்ம யூஸ் பண்ற கம்ப்யூட்டரும் காமனா யூஸ் பண்ற இடத்துல உள்ள கம்ப்யூட்டரும் ஒரே மாதிரியே இருக்குமானா அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நார்மலா நமக்கு ஏத்த ஸ்டோரேஜ்ல நம்ம வாங்கி வச்சிருப்போம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இது வந்து 500 ஜிபி தான். பட் வந்து காமன் பிளேஸ்ல உள்ள கம்ப்யூட்டர் எல்லாமே அதே ஸ்டோரேஜ்ல இருக்குமா அப்படின்னா இருக்காது. ஏன்னா அது வந்து காமனா எல்லாருமே யூஸ் பண்றது, யாரு வேணாலும் வந்து அக்சஸ் பண்ற மாதிரி உள்ளது. ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் கொஞ்சம் ஹை லெவல்ல வச்சு எல்லாரும் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து நார்மலா ப்ரௌசிங் சென்டர். வேற எங்கெங்கெல்லாமா காமனா இருக்கு? மால்ல சொல்லாமா? மால்ல உள்ளது வந்து அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா டிஸ்ப்ளே இருக்கும். அங்க வந்து காமனா ஒரு பெரிய டிஸ்ப்ளே வச்ச கம்ப்யூட்டரா இருக்கும். நம்ம அங்க போயிட்டு என்ன பண்ணுவோம்? நம்ம இப்ப எந்த லொகேஷன்ல இருக்கோம், அந்த லொகேஷனோட மேப் அதுல மேக்ஸிமம் வியூ ஆகும். இப்ப மால் இருக்கு அப்படின்னா அந்த மாலோட மேப் வந்து ஃபுல்லா அந்த கம்ப்யூட்டர்ல வியூ ஆகும். இப்ப நம்ம எந்த இடத்துல இருக்கோம், நெக்ஸ்ட் நம்ம எங்க போகணும், அது எந்த சைடு போகணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த கம்ப்யூட்டர்ல மூவ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து போய்க்கலாம். அந்த மாதிரி உள்ளதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? ம். அது வந்து டிஸ்ப்ளே வந்து பெரிய சைஸ்ல இருக்கும். சில இடத்துல சின்ன கம்ப்யூட்டருமே இருக்கு. ஆனா பெரிய பெரிய மால்ல எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பெரிய டிஸ்ப்ளே வச்ச கம்ப்யூட்டரா இருக்கும். நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், அது வந்து டச்சபிள். டச் பண்ணி அதை வந்து மூவ் பண்ணி பாக்குற மாதிரி இருக்கும். சில இது வந்து மவுஸ் வச்சுமே இருக்கும். பட் ஆனா இப்ப வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறதுனால எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே டச் பண்ணி நம்ம வந்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். எதுவுமே மவுஸ் வச்சு மூவ் பண்ற மாதிரி கிடையாது. சோ அது இல்லாம என்ன அப்படின்னா ஜெனரல் பர்பஸ்க்காக உள்ள கம்ப்யூட்டர்ஸ். ஓகேவா? நம்ம அந்த மால்ல வச்சிருக்காங்க இல்லையா, அதை நம்ம வீட்ல யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா பண்ண மாட்டோம். அது அவ்வளோ பெருசு இருக்கும், ஸ்டோரேஜ் வந்து எடுத்துக்கும். அது நம்ம வீட்டுக்கும் அது வந்து நீடட் கிடையாது. ஓகேவா? அதெல்லாம் காமனா யூஸ் பண்றது. ஓகே, அது ஜெனரல் பர்பஸ்க்கான கம்ப்யூட்டர். ஓகே, ஸ்பெஷல் பர்பஸ்க்கான கம்ப்யூட்டர் எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா இதுல வந்து ஏடிஎம் மிஷின் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து சேம், இதுவும் கம்ப்யூட்டர் தான். அக்கா ஏடிஎம் மிஷின் போய் கம்ப்யூட்டர் அப்படின்னா நம்ம கம்ப்யூட்டர்ல பண்ற சேம் நிறைய ப்ராசஸ் வந்து அதுலயும் இருக்கும். நம்ம அதுல என்ன பண்ணுவோம், லாங்குவேஜும் டச் பண்ணி செலக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு கண்டினியூவா அது வந்து ஜஸ்ட் இந்த ப்ரோக்ராம் மட்டும் பண்ணுன்னு சொல்லி அதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நீ வந்து இப்ப நான் உன்னை வந்து எதுக்காக யூஸ் பண்றேன்னா அமௌண்ட் வந்து எடுப்பாங்க போடுவாங்க, இதுக்காக மட்டும் நீ வேலை பாரு, நான் அந்த ப்ரோக்ராம் மட்டும் நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா அதுக்காக ரெடி பண்ணதுதான் இந்த வந்து ஏடிஎம் மிஷின் கம்ப்யூட்டர். ஓகேவா? அதுவும் ஒன் டைப் ஆஃப் கம்ப்யூட்டர் தான். நீ வந்து இந்த வேலையை மட்டும் பாரு, வேற எதுவும் பார்க்காத அப்படின்றதுக்காக இந்த கம்ப்யூட்டர் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது எல்லா இடத்துலயுமே சேம் இதே மாதிரி இருக்கு. ஆனா அதுலயே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எல்லா ஏடிஎம் மிஷினும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கிடையாது. ஒரு சில ஏடிஎம் மிஷின்ல லாங்குவேஜ் செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும், ஒரு சில ஏடிஎம் மிஷின்ல லாங்குவேஜ் செலக்ட் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு சில இதுல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வச்சாலே ஓப்பன் ஆயிக்கும். நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் கார்டு கொடுத்துட்டு வச்சாலே ஓப்பன் ஆயிட்டு நமக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணுமோ அதை மட்டும் போடுங்கன்ற மாதிரி வரும். அது மாதிரி ஒரு சில மிஷின்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்காது. இன்னொன்னு டெபாசிட் பண்றது ஒரு சிலதுல இருக்கும், ஒரு சிலதுல இருக்காது. அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணி பர்டிகுலரா இந்த பர்பஸ்க்காக மட்டும் நீ யூஸ் ஆகு அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணதுதான் ஸ்பெஷல் பர்பஸ் கம்ப்யூட்டர். ஓகேவா? ஓகே, ரெண்டு டாபிக்குமே புரியுதா? ஓகே, சரி. இன்னைக்கு டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் பார்த்தாச்சு. என்னென்ன பார்த்தோம்? பேஸ்ட் ஆன் சைஸ் பார்த்தோம், அதுல உள்ள டைப்ஸ் பார்த்தோம். அடுத்தது பேஸ்ட் ஆன் மெக்கானிசமும் அதுல உள்ள டைப்ஸ் பார்த்தோம். பேஸ்ட் ஆன் பர்பஸ் அதுல உள்ள டைப்ஸ் பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு மொத்தமா டைப்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, இந்த தியரி மட்டும் இப்போ இதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து நம்ம பெயிண்ட்டுக்கு போயிடலாம். அடுத்து நாளைக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், என்னென்ன பார்ட்ஸ் இருக்கு, அந்த பார்ட்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்கும், எப்படி அதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது, ஒரு சில நேம்ஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம்ல இருக்கு, அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே நாளைக்கு பார்ப்போம். ஓகேவா? ஸோ அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ் நான் இப்போ வந்து இது வரைக்கும் தான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்னும் ஆனா நமக்கு நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் கவர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம பெயிண்ட் பார்க்கலாமா? ஓகேடா. சரி, நேற்று நம்ம என்னென்ன டூல் பார்த்தோம் அப்படின்னா பென்சில் பார்த்தோம், கலர் பண்றது பார்த்தோம், எரேசர் பார்த்தோம், அதுக்கப்புறம் மேக்னிஃபையர் அந்த பூத கண்ணாடி மாதிரி உள்ளது
இத பார்த்தோம் நம்ம. சரி. இப்ப நான் வந்து இந்த ஃபைல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? சோ இதுல உள்ளதெல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இந்த ஃபைல். இப்ப நார்மலா நம்ம பெயிண்ட் ஓபன் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ஃபைல் கொடுத்துட்டு இதுல ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா? இது நியூ அப்படின்ற ஆப்ஷன். இந்த நியூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நியூ ஷீட் வந்து ஓபன் ஆகும். இது மேஜரா நம்ம மேக்ஸிமம் முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஓபன் பண்ணாலே நியூ கொடுத்துட்டு தான் நம்ம வந்து அடுத்தடுத்த ப்ராசஸ் பண்ணுவோம். அது ஏன்னா ஒரு சில கம்ப்யூட்டர்ஸ்ல வந்து எடுத்த உடனே நமக்கு இப்ப ஷீட் வந்து வியூ ஆகுது இல்லையா? ஒரு சில கம்ப்யூட்டர்ல ஓபன் பண்ணோட ஷீட் வந்து வியூ ஆகாது. பிளாங்கா இருக்கும். நம்ம போயிட்டு நியூ கொடுத்தா மட்டும்தான் ஷீட் வரும். இல்ல இப்ப டிஃபால்ட்டா நமக்கு வந்து நியூ கொடுத்ததுனால நம்ம இதே எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இந்த கம்ப்யூட்டர்லாம் வந்தப்ப எப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஓபன் பண்ணோன்னா நியூ ஷீட் வராது. ஸோ அப்போ போயிட்டு நியூ கொடுப்பாங்க. சரி, இது ஒரு பர்பஸ்க்காக உள்ளது. செகண்ட் ஒன் நியூ எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இப்ப நம்ம இந்த பேஜ்ல ஏதோ பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம், இதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்ப நான் அகைன் திரும்பவும் நான் வரையணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம், நியூ கொடுத்தோம்னா நமக்கு அகைன் நியூ ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுக்கு ஷார்ட்கட் என்ன அப்படின்னா நான் சைட் பை சைட் ஷார்ட்கட்டும் சொல்றேன். நான் ஆனா காமனா உங்களுக்கு வந்து என்னென்ன ஷார்ட்கட் இருக்கு அப்படின்றதும் நான் உங்களுக்கு வந்து தனியா ஒரு கிளாஸ் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்த நியூ கொடுக்கறதுக்கு கண்ட்ரோல் என் கொடுத்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே என் அப்படின்ற நம்பரை ப்ரெஸ் பண்ணணும். சாரி, அந்த லெட்டரை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நியூ ஷீட் ஓப்பன் ஆகும். ஓகேவா? சரி. அடுத்து ஓப்பன் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சிருக்க அந்த போட்டோ, அதாவது நம்ம டிரா பண்ணதா இருக்கட்டும் இல்ல வேற ஏதோ பிக்சர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ஓபன் பண்றதுக்கு நம்ம ஓபன் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஒண்ணும் இல்ல, நேத்தி நான் வந்து இந்த பிக்சர் டிரா பண்ண இல்லையா, நேத்தி வந்து உங்களுக்கு சொல்லி காட்டுறதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடு மாதிரி வரைஞ்சிட்டு நான் அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ நான் இன்னைக்கு வந்து அதே பிக்சரை எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஃபைல்ல ஓபன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி என்னென்ன ஃபைல்ஸ்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த ஃபைல் எல்லாமே வியூ ஆகும். நம்ம இப்படி வியூ ஆகுது இல்லையா, அதுல போயிட்டு நமக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணி ஓபன் பண்ணோம்னா அந்த பிக்சர் இங்க நமக்கு வந்துடும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா சேவ். நம்ம ஆல்ரெடி வரைஞ்ச பிக்சர், இப்ப நம்ம வந்து ஒரு பிக்சர் வரைஞ்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்ப நான் இதுல வந்து சம் கரெக்ஷன்ஸ் பண்றேன். ஏதோ ஒரு டயக்ராம் போடுறேன். ஓகேவா? சும்மா ஸ்டார்ஸ் போடுறேன். ஸ்டார்ஸ் போட்டுட்டு அதுல கலர்லாம் நான் ஃபில் பண்ணிட்டு ஏதோ சம் கலர்ஸ் வந்து நான் ஃபில் பண்றேன். ஃபில் பண்ணிட்டு இப்போ நான் இந்த பிக்சரை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவேன், இந்த சேவ் அப்படின்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். நான் சேவுக்கும் சேவஸ்க்குள்ள டிஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன். சேவ்ன்றது நார்மலா உள்ளதுதான். நம்ம ஏதோ ஒரு ஃபைல் வந்து ரெடி பண்ணிட்டு சேவ் பண்றோம் அப்படின்னா அது நார்மல் சேவ். சேவஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா நான் இந்த பிக்சரை ஆல்ரெடி நான் சேவ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் அபர்ணா பெயிண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த பிக்சரை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டேன். நான் இதே பிக்சரை வேற ஒரு லொகேஷன்ல சேவ் பண்ணணும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த பிக்சர் வந்து எங்க சேவ் ஆயிருக்கு அப்படின்னா ஓப்பன்ல போயிட்டு பார்த்து தெரியும். இந்த பிக்சர் வந்து திஸ் பிசில நியூ வால்யூம்ல போயிட்டு சேவ் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துல சேவ் ஆயிருக்கு. இந்த பிக்சரை நான் வந்து இங்க சேவ் பண்ணிருக்கேன். இதே பிக்சரை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வேற ஒரு லொகேஷன்ல, எக்ஸாம்பிளுக்கு டெஸ்க்டாப் வச்சுக்கலாம். டெஸ்க்டாப்ல நான் வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நான் அந்த லொகேஷனை செலக்ட் பண்ணிட்டு இங்க நான் சேவ் பண்றேன் அப்படின்னா அந்த பிக்சர் என்ன ஆயிடும், இந்த டெஸ்க்டாப்ல வந்துடும். இப்போ இந்த இடத்துல அந்த பிக்சர் இருக்கா அப்படின்னா இங்கேயும் அதே பிக்சர் இருக்கு. நான் சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சு, எனக்கு அந்த பிக்சர் இந்த இடத்துலயும் சேவ் ஆயிடுச்சு. ஓகேவா? புரியுதாம்மா நான் என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? சேவுக்கும் சேவஸ்க்குள்ள டிஃபரெண்ட் தெரியுதா? ஒரு லொகேஷன்ல ஏதோ ஒரு ஃபைலை நம்ம சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு அதே பிக்சர் அதே டாக்குமெண்ட் வேற இடத்துலயும் நான் சேவ் பண்ணணும்,
நான் இதுக்கப்புறம் பண்ற மாடிஃபை எல்லாமே நான் வேற இடத்துல சேவ் பண்ற இடத்துல தான் வரணும் அப்படின்னா நம்ம சேவஸ் கொடுத்து எங்க வேணுமோ அங்க நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகேமா, சரி. சேவ்க்கும் சேவஸ்க்குள்ள டிஃபரெண்ட் புரியுதா? அடுத்து பிரிண்ட். பிரிண்ட் அப்படின்றது நார்மலா தெரியும். நம்ம வந்து டிரா பண்ண பிக்சரை பிரிண்ட் பண்றது. பிரிண்டர் கனெக்ட் ஆயிருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம டைரக்டா போயிட்டு பிரிண்ட் கொடுத்துக்கலாம். பிரிண்ட் செட்டப் அப்படின்றது நம்ம கொடுக்குற அந்த பிரிண்ட் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடுக்குற பிரிண்ட் வந்து எந்த பொசிஷன்ல வரணும், எந்த டைரக்ஷன்ல வரணும்னு சொல்லிட்டு நம்மளா என்ன பண்றது அப்படின்னா ரெடி பண்றது, அனலைஸ் பண்றது. நான் கொடுக்குறது வந்து வெர்டிகலா தான் வேணும், இல்ல ஹரிசாண்டலா வேணும், லேண்ட்ஸ்கேப்ல வேணும், போர்ட்ரேட்ல வேணும்னு சொல்லிட்டு நம்மளா அதை வந்து மாடிஃபை பண்ணி பிரிண்ட் கொடுக்குறது. ஏன்னா சில பேப்பர் சைஸ் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வந்து டிஃபால்ட்டா A4ல இருக்கு. பட் இது வந்து A3ல வேணும், எனக்கு A4 சைஸ்லாம் வேண்டாம், எனக்கு வந்து A3ல வேணும், இல்ல A5ல வேணும், லெட்டர் ஃபார்மேட்ல வேணும். லெட்டர் ஃபார்மேட் இது எல்லாமே மேக்ஸிமம் A4 சைஸ்ல தான் வரும். எனக்கு அந்த மாதிரி சைஸை வந்து சேஞ்ச் பண்ணி எனக்கு வந்து பிரிண்ட் வேணும்னு சொல்றதுக்காக, அந்த மாதிரி பிரிண்ட் வேணும் நம்ம எடுக்கணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதுல போயிட்டு ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்காக உள்ளது இது. ஓகேவா? சரி, இதெல்லாம் என்னக்கா அப்படின்னா இங்க மார்ஜின் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ இந்த கார்னர் நம்ம ஒரு பேப்பர் வைக்கிறோம் அப்படின்னா அந்த பேப்பர்ல இந்த இடம்லாம் எம்டியா இருக்கும். ஓகேவா? எம்டியா இருந்துட்டு சென்டர்ல தான் நம்ம கொடுக்குற அந்த டிரா பண்ண பிக்சர் வந்து நமக்கு பிரிண்ட் ஆகும். சோ அதோட சைஸை வந்து சேஞ்ச் பண்றதுக்காக உள்ளதுதான் என்ன அப்படின்னா இந்த மார்ஜின் சொல்லுவாங்க. எனக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இப்ப வந்து 12.7 இருக்கு, எனக்கு வந்து 12.7லாம் வேண்டாம், எனக்கு வந்து 15 வேணும் அப்படின்னு கொடுத்தோம்னா இதுல சேஞ்ச் ஆகுறது தெரியுதா? இங்கே நான் வந்து 15 கொடுக்குறேன், அப்ப அதோட சைஸ் வந்து இன்னும் குட்டி ஆயிடுச்சு. நான் அது மாதிரி டாப் பாட்டம் ரெண்டுமே சேஞ்ச் பண்றேன். எனக்கு டாப்பும் வந்து 15 வேணும், பாட்டமும் வந்து எனக்கு 15 வேணும். ஸோ நான் இப்ப சேஞ்ச் பண்ணும்போது எல்லாம் மேல கீழே இல்லாம ஈவனா 4 சைடு எப்படி வந்துருச்சு எனக்கு ஈவனா. நான் ஏன் அப்படின்னா எல்லாமே 15 கொடுத்துட்டேன் அப்படின்றதுனால எல்லா சைடும் 15 இன்ச்சஸ் அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, கேப் விட்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இந்த சைஸை வந்து ரீஅரேஞ்ச் பண்றதுக்காக பேஜ் செட்டப் போயிட்டு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பிரிண்ட்ல தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ. இப்போ நான் வந்து பிரிண்ட் எடுக்க போறேன் அப்படின்னா அந்த பேஜ் நான் பிரிண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், நான் அதை அகைன் அலைன் பண்ணிட்டு தான் நான் பிரிண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஸோ பிரிண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது வியூ ஆகும். இப்போ நான் இந்த பேஜை பிரிண்ட் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி தான் எனக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும். ஸோ 4 சைடும் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு சென்டர்ல இந்த இமேஜ் வச்சு இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா? இது ஜூம் அப்படின்றது நம்ம இந்த பிக்சரை ஜஸ்ட் இந்த பேஜை வந்து ஜூம் பண்ணி பார்க்கணும், வேற எதுவும் கிடையாது. ஜூம் அவுட் அப்படின்றது அகைன் நார்மல் பொசிஷனுக்கு நீ திரும்ப வந்துரு, எனக்கு வந்து ஜூம் அவுட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி ஜூம் இன் ஜூம் அவுட் பண்றோம். இது நம்ம இப்ப அங்க பார்த்தோம் இல்லையா, பிரிண்ட் செட்டப் பார்த்தோம் இல்லையா, சோ அதேதான். இப்ப நம்ம இதுல அகைன் இதுக்குள்ளார போயிட்டு நம்ம வந்து இங்க சேஞ்ச் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், பாட்டம்ல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். பாட்டம்ல எனக்கு வந்து 12 இன்ச் மட்டும் கேப் கொடு அப்படின்னா அது ஓகே. 12 இன்ச் டிஃபரெண்ட் தெரியல உங்களுக்கு, 12 இன்ச் எனக்கு வந்து 18 இன்ச்சஸ் அளவுக்கு எனக்கு வந்து கேப் கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்ப இதோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து இது வந்து மைல்டா தாண்டா சேஞ்ச் ஆகும், ரொம்ப தெரியாது. ஏன்னா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ வந்து 12 to 18 கொஞ்சம் கம்மியா தானே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பிக்சரோட சைஸை பேஸ் பண்ணி தான் அது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இங்க உள்ள எனக்கு வந்து கேப் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுன்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இந்த பேஜை வந்து அப்படியே பிரிண்ட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பிரிண்ட் கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்டர் இதோட கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா நமக்கு பிரிண்ட் அப்படின்றது வந்துடும். ஓகே, சரி. அடுத்து ஃப்ரம் ஸ்கேனர் ஆர் கேமரா. இது வந்து நம்ம இதுல வந்து இந்த இதுல சிஸ்டம்ல வந்து கேமரா வந்து ஆட் ஆகல அப்படின்றதுனால நமக்கு இது வந்து ஹைட் ஆயிருக்கு, விசிபிள் ஆகல. ஓகேவா? இல்ல இதுவே பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஸ்கேன் பண்ற மாதிரியான ஆப்ஷன் நமக்கு கிடைக்கும். இந்த இமேஜை வந்து ஸ்கேன் பண்ணி எனக்கு பிரிண்ட் கொடு, இல்ல ஸ்கேன் பண்ணி
பிக்சரா எடுத்து கூட நான் வந்து மெயில் அனுப்பணும் அப்படின்றதுக்காக இதை நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது சென்ட் மெயில் அப்படின்றது நம்ம வந்து மெயில் சென்ட் பண்ணுவோம். நான் உங்களுக்கு வந்து மெயில் ஐடிலாம் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த எப்படி நம்ம மெயில்லாம் சென்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியானது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ இதுல வந்து இன்னும் ஐடி வந்து ஆக்டிவேட் பண்ணல, அதனால நமக்கு வந்து விசிபிள் ஆகல. நான் உங்களுக்கு வந்து மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்றது, அதுக்கப்புறம் அதுல எப்படி சேட் பண்றது, எப்படி நம்ம மெயில் சென்ட் பண்றது, அது எல்லாமே தனியா ஒரு கிளாஸ்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரிமைனிங் உள்ளது எல்லாமே பேசிக்கா பார்த்துருவோம். சரி, செட் இஸ் டெஸ்க்டாப் பேக்ரவுண்ட் அப்படின்னா இப்ப நம்ம டிரா பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பிக்சரை எனக்கு வால்பேப்பர்ல வை அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த இதுதான் வால்பேப்பர்னு சொல்லுவாங்க. இங்க ஒரு பிக்சர் வந்திருக்கு இல்லையா, சோ இந்த இடத்துல நான் டிரா பண்ணிருக்க பிக்சரை வால்பேப்பரா வை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாமா அந்த மாதிரி? அதுல 3 டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபில் அப்படின்றது நம்ம கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்ட்ல ஃபுல் இமேஜா வந்துரும், அதுதான் ஃபில் அப்படின்றது. டில் அப்படின்றது என்ன அப்படின்னா குட்டி குட்டியா, நான் உங்களுக்கு 3மே டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறேன். விசிபிள் ஆகல, இதுவும் விசிபிள் ஆகல. ஆக்சுவலா இப்ப ஏன் இங்க இது விசிபிள் ஆகல அப்படின்னா நான் கொடுத்திருக்க இமேஜஸ் எல்லாமே இங்க போயிட்டு ஸ்டோர் ஆயிருக்கும். காட்டுறேன். ஆக்சுவலா நான் கொடுக்குற பிக்சர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கிட்டோமா அப்படின்றது இங்க எப்படி இருக்கு அப்படின்னா ஹைட் பண்ணி, அதாவது அந்த ப்ராசஸ் பண்ணாத அப்படின்ற மாதிரி ரெட் லைன்ல காட்டுது. நான் கொடுக்குற பிக்சரை நீ எதுவும் அப்படிலாம் ஆட் பண்ணாத, நானே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பண்ணிருக்கு, லாக் பண்ணிருக்கு. அதனாலதான் நம்ம கொடுக்குற இமேஜஸ் வந்து என்ன ஆகல அப்படின்னா இங்க நமக்கு பேக் அது வந்து டிஸ்பிளேல நமக்கு செட் ஆகல. நான் உள்ளார உள்ள சேஞ்சஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டு அடுத்தடுத்த கிளாஸ்ல எப்படி வைக்கணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். ஓகேவா? சரி, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ற இந்த பெயிண்ட் இருக்கு இல்லையா, அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது. இதுல உள்ளதை நம்ம வந்து எல்லாமே சேஞ்ச் பண்ணலாம். ஜஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ்ன்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதுல உள்ள ஒவ்வொரு சப்டைட்டிலுமே என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு டெப்தா சொல்றேன். ஏன்னா டைம் ஆயிடுச்சுல இன்னைக்கு, அதனால நான் உங்களுக்கு ஒவ்வொன்றுமே டெப்தா சொல்றேன். ஓகே, இன்னைக்கு நீங்க ஹோம்ஒர்க்கா என்ன பண்றீங்க அப்படின்னா இங்க உள்ள ஷேப்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஷேப்ஸை யூஸ் பண்ணி நீங்க டயக்ராம், எந்த டயக்ராம் வேணாலும் வரையலாம், எப்படி வேணாலும் வரையலாம். ஓகேவா? ஜஸ்ட் நீங்க இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ஒரு சில டயக்ராம் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு 2 தான் மேக்ஸிமம் டிஃப்ரெண்டா இருக்கும். இது லைன்றது நார்மல் லைன் உள்ளது. டிஃப்ரெண்டா உள்ளது எது எது அப்படின்னா இந்த செகண்ட் ஒன்னும் இந்த 6th ஒன்னு மட்டும்தான். இந்த செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா நம்ம ஒரு லைன் போட்டுட்டு இங்க வச்சு கிளிக் பண்றோம் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அது வந்து மூவ் ஆகும். ஓகேவா? நிறைய டைம் மூவ் பண்ணலாம்னா பண்ண முடியாது, ஜஸ்ட் 2 டைம் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும். அதுக்கு மேல மூவ் பண்ணீங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாவே தான் மாறும். இப்படிலாம் பண்ணா அது அந்த மாதிரி மூவ் ஆகாது. ஜஸ்ட் 2 டைம் மட்டும் பண்ணி இந்த ஷேப்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 6th டயக்ராம் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப இங்க இருந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து ஒரு லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அகைன் அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண பாயிண்ட்லயே வந்து ஃபினிஷ் பண்ணா மட்டும்தான், கிளிக் பண்ணா மட்டும்தான் அந்த லைன் அதோட ஸ்டாப் ஆகும். இல்லைன்னா நீங்க எங்கெங்கெல்லாம் கிளிக் பண்றீங்களோ அங்கங்கெல்லாம் மூவ் ஆயிட்டே வரும், அங்கங்கெல்லாம் ஒவ்வொரு லைன் கிரியேட் பண்ணிட்டே வரும். இப்போ நான் ஆக்சுவலா இந்த இடத்துல கிரியேட் பண்ணேன், இந்த இடத்துல இருந்தா ஸ்டார்ட் பண்ணேன். நான் அகைன் இங்க வச்சு கிளிக் பண்ணா மட்டும்தான் இந்த டயக்ராம் ஃபினிஷ் ஆகும். இல்லைன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா நான் எங்க மூவ் பண்ணாலும் அது ஒரு லைன் மேக் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு இடமா நான் வச்சு கிளிக் பண்ணிட்டே இருக்கேன், அது என்ன பண்ணுது, மூவ் ஆகி வந்துட்டே இருக்கு இல்லையா. இப்போ நான் இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணேன், நான் இங்க வச்சு கிளிக் பண்ணும்போது அந்த லைன் அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்க என்ன பண்றீங்க வீட்ல அப்படின்னா இதுல உள்ள டயக்ராம்ஸை யூஸ் பண்ணி கிரியேட்டிவா நீங்க எப்படிலாம் டிரா பண்ணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி டிரா பண்ணி இன்னைக்கு ஹோம்ஒர்க்கை சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? நான் இதை வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், நான் குரூப்லயும் போட்டு விடுறேன். அவ மட்டும் தான் கிளாஸ்க்கு வரலான்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த வீடியோ பார்த்துட்டு அவளும் கிளாஸ் இன்னைக்கு அட்டென்ட் பண்ணிப்பா. ஓகேம்மா,
வேற எதுவும் டவுட் இருக்காடா? ஓகேம்மா. இன்னைக்கு கிளாஸ் இதோட எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகேம்மா. வேற எதுவும் டவுட் இருந்தாலும் குரூப்ல கேளுங்க. நான் கிளாரிஃபை பண்றேன். ஓகேடா. கிளாஸ் எண்ட் பண்ணிக்கலாம். ரிலீவ் ஆயிக்கோங்கடா. தேங்க்யூம்மா.